வணக்கம், இது விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறி தான் நம்ம வத்தல் போட போகிறோம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பயங்கரமான வேலை. அதுக்கிடையில் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து நான் 3 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. சரி, அதையும் இன்றைக்கி கட் பண்ணி வத்தல் போட்டுடணும் இல்லைங்களா, அதனால் போட்டுடலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொத்தவரங்காவை எதுவும் கட் பண்ண தேவையில்ல. நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை க்ளீன் பண்ணிட்டா போதும். நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அந்த வத்தல் சூப்பராக இருக்குங்க. நம்ம குழம்பும் வைக்கலாம். நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் போல் அள்ளி போட்டு குழம்பும் வச்சுக்கலாம். இதே மாதிரி முருங்கைக்காவையும் நம்ம ஒரு ஆவி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா காயுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா சும்மா எப்பாவது காய்கறி இல்லாத வைக்கலாம். அப்படியே காய்கறி இல்லாத நேரம் இல்லை, காய்கறி இப்போ தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சதும் கொத்தவரங்காய் போட்டேன். உப்பு மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் காரம் உரைக்கணுன்றதுக்காக கீரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். கொத்தவரங்காய் மட்டும் நல்லா கொதிக்க விட்டால் போதும். கத்திரிக்காயெலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு கொதி வர அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கத்திரிக்காயை எடுத்துடணும், இல்லைனா கொலன்னு போயிடும் கத்திரிக்காயும் நம்ம கொத்தவரங்காயும் தனியாக எடுத்துக்கலாம். வெண்டைக்காவில் நான் நல்லா எண்ணெயை விட்டு கிளறி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காவை நல்லா எண்ணெய் விட்டு கிளறினால நமக்கு தண்ணியில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம வெண்டைக்காயை எண்ணெய் விட்டு கிளறி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா வெண்டைக்காய்க்கு போதும். இதை காய வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கலாம். தேவையான போது மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல்